பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஜஸ்ட் ஃப்ரெண்டா தானே பேசுறேன், நான் எதுவும் தப்பா பேசலையே. டிவி தானே பாக்குறேன், இதுல என்ன இருக்கு? ஒரு டைம் தான் பாட்டு கேட்கிறேன், எனக்கு ஒரு நாள் தான் பாட்டு கேட்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சின்ன சின்ன தவறுகளை ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டு இருக்கோம் தானே. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய டேம் இருக்கு, அதுல ஒரு பின் டிராப், ஒரு ஊசி அளவு ஓட்டம் வந்தாலும் அதுல தண்ணி வந்து 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 மொத்தமா அந்த அணையே பிரேக் ஆகி உடைஞ்சு தண்ணீர் பீச்சு ஓட ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட உள்ளமும் அதே மாதிரிதான், நம்மளுடைய கல்பும் அதே மாதிரிதான். ஷைத்தான் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு சின்ன இடைவேளை கிடைச்சாலும் அந்த இடைவேளையை யூஸ் பண்ணி மொத்தமா நம்ம கல்பை இருட்டாக்குறதுக்கு, அல்லாஹ் கிட்ட இருந்து தூரமாக்குறதுக்கு அவன் முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். அப்போ சின்ன விஷயம் தானே அப்படின்றத ரொம்ப அசால்ட்டா நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட நம்ம தவறு பண்ணிட்டோம், அல்லாஹ் முன்னாடி நிக்க போறோம், இதுக்கு கேள்வி கணக்கு இருக்கு, ஸோ அதனால பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு முஃமினுக்கு அவங்க செஞ்ச குற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தலையில கல்லை எடுத்து வச்ச மாதிரி இருக்குமா. அதே காஃபிர்களுக்கு அந்த குற்றம் எப்படி இருக்குமா, மூக்கு மேல ஈ உட்கார்ந்தா எப்படி தட்டி விடுறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குமோ அது மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம முஃமின்களா இல்ல காஃபிர்களா அப்படின்றத இதுல இருந்து அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு சின்ன குற்றமும் நமக்கு பெரிய விஷயம்தான். அதுல இருந்து நம்ம ப்ரொடெக்டடா இருப்போம், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுவோம், திரும்ப மீண்டும் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.